ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகி சேமியா இருக்குது இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஸ்வீட்டாக பண்ணலாம், ஒன்று வந்து காரமாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து 2 விதமாக பண்ண போகிறேன். தேங்காய் திருக்கி வச்சு சின்ன வெங்காயம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரே ஒரு நிமிஷம் 2 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வச்சு இட்லி சட்டியில் ஆவியில் வச்சு இறக்கி வச்சுருக்கு. இது 2ஆக பிரிச்சுட்டு கொஞ்சம் வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, வெங்காயம், வரமிளகா போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் இது 2ஆக பிரித்தாச்சு. இப்போ நம்ம ஆவியில் வச்சு எடுத்தோம் இல்லையா? இதை வந்து நல்லா உதிர்ச்சி ஆல்ரெடி நல்லா உதிரியாக இப்போ நான் சொன்ன கரெக்டாக அந்த மெத்தட் இருக்கணும். ஒரு 2 லிட்டர் தண்ணியில் ஃபுல் பேக்கெட்டையும் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா டைமிங் கூட ஃபோனில் வச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு இட்லி சட்டியில் வந்து துணி போட்டு மேலே வச்சுக்கோங்க. இல்லை அது அப்படியே வச்சா கூட பரவாயில்ல. 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதை பாருங்கள் எப்படி பண்ணுற பாருங்க. இப்போ இதில் வந்து இதை தாளிச்சதை போட்டு நல்லா இது பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய், ஜீனி, அவ்வளோதான், சர்க்கரை நமக்கு என்ன தேவையோ போட்டு பிசைஞ்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு நம்ம சாப்பிட்டீங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி வரணும் இல்லையா? சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்னென்னலாம் எனக்கு தெரியுமோ எல்லாமே வீடியோஸாக உங்களுக்கு வரும்.